ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோவில் நம்ம டிஎன்ஏ அட்மிஷன்ஸ் பற்றி பேசியிருந்தோம். அதில் டிஎன்ஏ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறதை பற்றி நம்ம ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் டிஎஃப்சி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது டிஎஃப்சி சென்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டிஎஃப்சி சென்டர்ஸோடைய பர்பஸ் என்ன, அவங்க எப்படிலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம வந்து டிஎன்ஏ அட்மிஷன்ஸ் போட்டிருக்கவங்க அத்தனை பேரும் டிஎஃப்சி சென்டர்ஸுக்கு கண்டிப்பாக போய் ஆகணுமா இல்லையா அப்படின்றத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டிஎஃப்சி அதாவது டிஎன்இஏ, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஎன்இஏ மாணவர்களின் உதவி மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சென்டர்ஸுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ஏதாவது அதில் டவுட்ஸ் வருது, உங்களுக்கு ஹெச்எஸ்சினா என்னன்னு சொல்லிட்டு, ஹெச்எஸ்சியில் மேக்ஸிமம் மார்க்ஸ் என்னன்னு தெரியல, அப்ளைண்டு மார்க்ஸ் என்னன்னு தெரியல, அப்படி இல்லைன்னா உங்களுடைய நேட்டிவிட்டி என்னன்னு தெரியல, நேட்டிவிட்டி ஸ்டேட்டஸ்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியல, எம்இஸ் நம்பர் வந்து ப்ராப்பராக எனக்கு எந்த இடத்துல ஃபில் பண்ணணும், கரெக்டாக எனக்கு அந்த டீட்டெயில் எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு இந்த மாதிரி சம்மந்தமாக அப்ளிகேஷன் ஃபில்லிங் ப்ராசஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு அதுக்கான ஒரு கிளாரிட்டி வந்து அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்து அதில் ஏதாவது ரெஜிஸ்டர் டவுன்லோட் பண்ணுறது எப்படி, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அது சம்மந்தமான டவுட்ஸும் உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆன்லைன்லேயே அவங்க வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நேராக டிஎஃப்சி சென்டர்ஸ் தான் போகணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஆன்லைன்லேயே அவங்க வெரிஃபிகேஷன் தான் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒரு 1 or 2 days நீங்கள் வந்து செக் பண்ணணும். உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஓகே சார் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் சிக்னல் மாதிரி வரும், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதில் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து டேரக்ட் அப்போஸ் அதில் ஏதாவது பிளட் சர்டிஃபிகேட் இல்லை மிஸ்மேட்ச், உங்கள் சர்டிஃபிகேட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து உங்களை வந்து கூப்பிடுவாங்க. உங்களுக்கு உங்கள் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு கால் வரும். நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டர் போக வேண்டியது வரும். அதுக்கு அடுத்தது கவுன்சிலிங் ஹெல்ப். கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜஸில் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு 3 நாள் வந்து கொடுப்பாங்க. அது சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் அந்த 3 நாளில் இந்த சாய்ஸ் ஃபில்லிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த 3 நாள் கழிச்சு சீட் அலாட்மெண்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் அந்த சீட் வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லை டிக்ளைன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த 6 ஆப்ஷன்ஸ், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் சரி, இந்த சீட் அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு அதுக்கப்புறம் எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் சரி. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த சென்டர்ஸ்லாம் நீங்கள் அனுப்பலாம். நீங்கள் அதே மாதிரி ஃபீ பேமெண்ட் சப்போர்ட்ன்றது ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ ஒரு 500 rupees இல்லை 250 rupees நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அந்த ஃபீ பேமெண்ட் சப்போர்ட் தான் அவங்க பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த சீட் அலாட்மெண்ட் முடிச்சிட்ட பிறகு சப்போஸ் நீங்கள் உங்கள் சீட் வந்து ஓகே நான் இந்த சீட் எடுத்துக்கிறேன், பட் நான் வந்து ஃபர்தராக வந்து மேலே எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் மேலே இருக்கிற காலேஜஸ் ஏதாவது கிடைக்கலான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்க அந்த காலேஜ் அந்த சீட், அதாவது அலாட்டட் சீட் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்க அந்த அது வந்து ஹோல்டில் வைக்கிறதுக்கு ஒரு பார்ஷியல் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது கூகுள் பே அந்த மாதிரி யூபிஐ ஐடி அந்த மாதிரி தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது அப்போர்ட் மூவ்மெண்ட் சப்போர்ட். அதை நீங்கள் சீட் செலக்ட் பண்ணி வச்சுட்டு உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் மேலே இருக்கிற காலேஜஸ் எனக்கு கிடைக்கும், நல்ல காலேஜஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த அப்போர்ட் மூவ்மெண்ட் செலெக்ஷனுக்கு நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு இந்த அப்போர்ட் மூவ்மெண்ட் சப்போர்ட் வந்து அவங்க கிட்ட கேட்டு பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்தே கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் இதுக்கெல்லாம் தான் உங்களுடைய டிஎஃப்சி சென்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, நான் யாரெல்லாம் டிஎஃப்சி சென்டர் போகணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க எல்லாருமே கண்டிப்பாக போகணுமா அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. யாரெல்லாம் டிஎஃப்சி சென்டர்ஸ்லாம் போய் விசிட் பண்ணோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரெக்வயர்டு கேண்டிடேட்ஸ், அதாவது நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ணலைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக உங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் வந்து போகணும். நீங்களாம் போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய ஸ்டேட்டஸ்லேயே வந்து அது ஹைலைட் ஆகும். அதாவது ஸ்டேட்டஸ் இஸ் ஓகே அப்படி இல்லைன்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹைலைட் ஆகும். அதில் க்ரீன் சிக்னல் வந்துட்டு வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போகணுன்னு அவசியம் கிடையாது. இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டர் போயிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னன்னு சொல்லிட்டு கிளாரிஃபை பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டெஸ்டினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து கண்டிப்பாக அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் கோட்டாவாக இருக்கட்டும், இல்லை வந்து டிசபிலிட்டிஸ் கோட்டாவாக இருக்கட்டும், அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ் கோட்டாவாக இருக்கட்டும், இந்த ஸ்பெஷல் டெஸ்டினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து சென்னையில் இருக்கக்கூடிய நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சென்னையில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டர்ஸ் தான் இந்த ஸ்பெஷல் டெஸ்டினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் தான்
கண்டிப்பாக அட்டன் போயிட்டு அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிடணும். இந்த ரிசர்வேஷன் ஆப் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணிட்ட பிறகு இந்த டிஎஃப்சி சென்டர்ஸ், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டர்ஸை அங்கே வந்துட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிட்டு போயிட பாருங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகணுன்னா போகலாம், இல்லைன்னா கூட விட்டுலாம். கம்யூனிட்டி வெரிஃபிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஏதாவது மிஸ்மேட்ச் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து போகணும். எல்லாருமே கம்யூனிட்டி வெரிஃபிகேஷனுக்காக எல்லாரும் போகணும்னு அவசியம் கிடையாது. டாக்குமெண்ட்ல ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து டிஎஃப்சி சென்டர் போயிட்டு தான் அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். ஆன்லைன் ஆன்லைனில் வந்து அப்லோட் செய்ய முடியல, எனக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டான அப்லோட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நாங்களே ஹெல்ப் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு ஒன்றும் ஃபைல் சைஸ் வந்து இம்ப்ராப்பராக இருக்கும், இல்லை நீங்கள் வந்து தப்பாக வேறு ஏதோ பண்ணுவீங்க, தப்பான ஃபார்மேட்டில் ஏதாவது அப்லோட் பண்ணுவீங்க, அது வந்து நாங்களே ஹெல்ப் பண்ணிடுவோம். இல்லை அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து டேரெக்டாக ஏதாவது ஒரு டிஎஃப்சி சென்டர் சொன்னீங்க வந்து அணுகலாம். சப்போஸ் நான் டிஎஃப்சி சென்டர் உங்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்னைக்கு நீங்கள் போக போகிறீங்கன்னு பார்த்துட்டு அன்றைக்கி ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுப்பாங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு எல்லாமே ஒரிஜினல்ஸ். நான் சொல்கிறது எல்லாமே ஒரிஜினல்ஸ். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்ளிகேஷனுடைய பிரிண்ட் அவுட். நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பீங்க. இந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட்டு ப்ளஸ் ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய மெயில் ஐடியும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். உங்களுடைய பாஸ்வேர்டு அதுவும் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். உங்கள் மெயில் ஐடியை போட்டு தான் நீங்கள் லாகின் பண்ணுவீங்க. அந்த லாகினில் போயிட்டு தான் அவங்க வந்து உள்ளே போயிட்டு அவங்களுடைய டொமைனில் போயிட்டு உங்கள் லாகினில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்படி ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுடைய கரெக்ஷன்ஸ் ஏதாவது, உங்களுடைய அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணணும்னா அந்த மாதிரி வந்து அவங்க பண்ணலாம். அதனால உங்களுடைய மெயில் ஐடி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. அதோட சேர்த்து உங்களுடைய பாஸ்வேர்டு, இது மூணுத்தையும் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகத்தை வச்சுட்டு அவங்க கேட்குறப்ப சொன்னீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸு இல்லை ஏதாவது ரெக்டிஃபை பண்ணணும், ஏதாவது கிளியர் பண்ணணும் உங்கள் அப்ளிகேஷனில் அப்படின்னா அதை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துடுவாங்க. சரி, உங்கள் டிஎஃப்சி சென்டர் எப்படி வந்து தேர்வு செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் பக்கத்தில் என்னென்ன டிஎஃப்சி சென்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க என்னென்ன டிஎஃப்சி சென்டர்ஸ்லாம் இருக்குன்றத கூட உங்களுக்கு டிஎன்இஏ ஆன்லைன்.org அதில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா, அதுலேயே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டிஎஃப்சிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டிஎஃப்சிஸை அந்த உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்கள் வீட்டு பக்கத்தில் எது இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த டிஎஃப்சி சென்டர் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டர்ஸ் வந்து இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்கேன் நான். ஸோ சென்னையில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 டிஎஃப்சி சென்டர்ஸில் வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு டிஎஃப்சி சென்டர் அவங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். சென்னையில் இருக்கிறவங்க, அரியலூரில் இருக்கிறவங்க இந்த ரெண்டு டிஎஃப்சி சென்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி செங்கல்பட்டில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், கரூர் டிஸ்ட்ரிக்ட், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், மதுரை டிஸ்ட்ரிக்ட், மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட், நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட், சேலம் டிஸ்ட்ரிக்ட், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், தென்காசி டிஸ்ட்ரிக்ட், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட், தேனி டிஸ்ட்ரிக்ட், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதாவது இந்த 38 டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்கக்கூடிய மொத்த டிஎஃப்சி சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 110 டிஎஃப்சி சென்டர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இந்த 110 டிஎஃப்சி சென்டர்ஸில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உங்களுக்கு எந்த அலாட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கரெக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணிக்கணும். நான் வந்து விருதுநகரில் வந்து நான் நேட்டிவிட்டி அங்கே இருக்கேன், நான் எக்ஸாம்ஸ்லாம் அங்கே எழுதுனேன், ஆனால் இங்கே நான் சொந்தக்காரங்க வீட்டுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்துட்டு நான் சென்னையில் இருக்கிற டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு நான் இங்கே வந்து அந்த மாதிரிலாம் பண்ணால் மோஸ்ட்லி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா in order to maintain the crowd வந்து கரெக்டாக பார்த்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்பாங்க. அதனால வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்கூலில் அப்ளை பண்ணீங்கன்றதை பார்த்துட்டு அந்த ஸ்கூல் எந்த ஸ்கூலில் எக்ஸாம் எழுதிருக்கீங்களோ அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்க டிஎஃப்சி சென்டர்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎஃப்சி சென்டரில் இருக்கக்கூடிய கோஆர்டினேட்டர் பேர் 2 கோஆர்டினேட்டர் பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தர் ஏதாவது ஆன்லைனில் உங்களுக்கு ஏதாவது சாய்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட இவங்களுக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்டுட்டு கூட நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இவங்களுடைய டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைமிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண பாருங்க. கண்ட நேரத்தில் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. 9 AM to 5 PM, ஒர்க்கிங் டேஸில் 9 AM to 5 PM. சப்போஸ் சாட்டர்டே சண்டே வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து பண்ணலாம் 9 AM to 5 PM அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணி இந்த டைமில் இந்த பிஸ்னஸ் டைமில் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்க பாருங்கள்.
சப்போஸ் நீங்கள் டிஎஃப்சி சென்டர்ஸ் போகிறதா இருந்துச்சுன்னா கரெக்டாக கொஞ்சம் சீக்கிரமாக நான் சொன்ன அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு முதல் நாளே எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சீக்கிரமாக போயிட பாருங்கள். எக்ஸ்ட்ராவாக ஜெராக்ஸ் வச்சுட்டு பாருங்க. உங்கள் அப்ளிகேஷன் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக ஞாபகத்தில் வச்சு பாருங்க. அதேமாதிரி எஸ்எம்எஸ் இமெயில் வந்து ரெகுலராக செக் பண்ண பாருங்க. உங்கள் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும். அதேமாதிரி உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு வந்து மெசேஜஸ் வரும். அதெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணிகிட்டே இருக்க பாருங்க. அது ஏதாவது மிஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் சப்போஸ் ஏதாவது அந்த வெரிஃபிகேஷன்ஸில் ஏதாவது மிஸ் ஆகிட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸே அடுத்த ரவுண்டு தள்ளி போகிறதுக்கே உங்களுக்கு சான்சஸ் வந்துடும். ஒரு ரவுண்டு நீங்கள் மிஸ் பண்ணிங்கனாலுமே நிறைய காலேஜஸ் வந்து சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிடும். அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்க பாருங்க. நீங்கள் வந்து எப்போ வந்து டிஎஃப்சி சென்டருக்கு போகிறது வந்து தவிர்த்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து தப்பாக ஃபில் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் சரி, நேம் வந்து மிஸ் மேட்ச் ஆகாமல் கரெக்டாக எல்லாமே கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக வச்சுருந்தீங்கனாலும் சரி, அதேமாதிரி சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் சரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதெல்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டேன். நான் வந்து பிளட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே க்ளீனாக அப்லோட் பண்ணிட்டேன். எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவாக நான் செக் பண்ணிட்ட பிறகு நான் வந்து ஃப்ரீஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணினேன் அப்படின்னா, இங்கே வந்து டிஎஃப்சி சென்டருக்கு நீங்கள் போகணுன்னு அவசியமே கிடையாது. எல்லா கவுன்சிலிங் ப்ராசஸ் இன்க்ளூடிங் அட்மிஷன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் முடிச்சுட்டு ஈஸியாக வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜில் விருப்பப்பட்ட கோர்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய ரேங்கிங் பேஸ் பண்ணி, அதாவது உங்களுடைய கட் ஆஃப் பேஸ் பண்ணி நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த தப்பு எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் போகணுன்னு அவசியமே இருக்காது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாவில் நீங்கள் வந்து ஏதாவது சீட்ஸ் கிளைம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டர் போய் தான் ஆகணும். ஏன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது யார் யாரும் நான் சொன்னேன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் ஏதாவது நீங்கள் ரிசர்வேஷன் போடுறீங்க, அதேமாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நீங்கள் ஏதாவது ரிசர்வேஷன் போடுறீங்க, அதேமாதிரி டிசபிலிட்டிஸ் கோட்டாவில் நீங்கள் ஏதாவது ரிசர்வேஷன் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 கேடத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக டிஎஃப்சி சென்டர்ஸ் போயே தான் ஆகணும். நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்ட பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டர்ஸ், அதுவும் நீங்கள் போய் ஆகணும். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் நீங்கள் சென்னையில் இருக்க டிஎஃப்சி சென்டர்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிக்க பாருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். இது அது கேட்டு பாருங்க. சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். நான் மோஸ்ட்லி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக அப்லோட் பண்ணிவிட்டு என்னென்ன இமேஜ் சைஸஸ் அது எல்லாமே ப்ராப்பராக அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோடில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நாங்களே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். எல்லாமே ப்ராப்பராக பண்ணிவிட்டு மோஸ்ட்லி நீங்கள் டிஎஃப்சி சென்டர்ஸ் போகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிஎஃப்சி சென்டர்ஸ் நீங்கள் எப்போல்லாம் போகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்ஷியல் சீட் பேமெண்ட் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீஸ் பே பண்ணணும். இது எப்போ நீங்கள் பே பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு அலாட் ஆகிருக்கிற சீட்ஸ் வந்து உங்களுக்கு அது ஓகே, பட் அதுக்கு வந்து அதை நான் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே இருக்கிற காலேஜஸ் வந்து அடுத்த ரவுண்ட்ஸில் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன் மூவ் அப்வர்ட் ஆப்ஷன் கொடுக்குறப்ப தான் நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டர்ஸ் போயிட்டு நீங்கள் பார்ஷியல் அமௌண்ட் ஆஃப் அந்த ஃபீஸ் பே பண்ணுறதுக்காக நீங்கள் போக வேண்டியது வரும். சரி, அதெல்லாம் ஆன்லைன்லேயே பே பண்ண முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே பே பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் டிஎஃப்சி சென்டர்ஸ் போகிறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க பாருங்கள். சரி, சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா, டிஎன்ஏக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக்ஸ் ஒன்று கொடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த 38 டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய காலேஜஸில் உங்கள் கட் ஆஃப் பேஸ் பண்ணி எந்தெந்த காலேஜஸில் என்னென்ன கோர்சஸ் எடுத்து படிக்கலாம்ன்ற டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வரப்போகிற வீடியோஸ்லாம் தவறாமல் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைபராக இருங்க. தேங்க்யூ.